கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவ கிருபையினால்தான் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு சித்தத்தோடு படைத்திருக்கிறார். ஒருவேளை நாம் கருப்பாக இருக்கலாம், அழகில்லாமல் இருக்கலாம், அல்லது அழகாக இருக்கலாம், அல்லது உயரமாக இருக்கலாம், அல்லது குட்டையாக இருக்கலாம். எவ்வாறு இருந்தாலும் நம் நேசர் நம்மை தமக்கு சித்தமான பாத்திரமாக வணைந்திருக்கிறார். நாம் தியானிக்க இருக்கிற வசனம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. நாம் எப்படி இருக்கிறோமோ அது தேவனுடைய கிருபை. ஒரு காட்டில் ஒரு சிறிய குருவி இருந்தது. அந்த குருவி உயரத்தில் பறக்கும் கழுகை பார்த்து, ஐயோ, நான் இவ்வளவு பெரிய கழுகாக பிறக்கவில்லையே, பிறந்திருந்தால் நான் இவ்வளவு உயரமாக பறந்திருப்பேனே என்று சொன்னது. இரண்டாவதாக ஒரு மயிலை பார்த்தது. அது தோகையை விரித்து ஆடவும் எல்லாரும் அதை அதிசயமாக பார்த்து கொண்டிருந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். ஏன் நான் மயிலை போல பறக்கவில்லை? ஏன் எனக்கு பெரிய தோகை இல்லை? என்னை யாருமே திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்களே என்று சொல்லி அது ரொம்ப வருத்தப்பட்டதாம். அடுத்தது அது யாரை பார்த்தது? ஒரு கிளியை பார்த்தது. கிளி அழகாக பேசியது. நண்பர்களே, நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்லி பேசினது. பேசின உடனே எல்லா விலங்குகளும் அதை சூழ்ந்து கொண்டது. அப்பொழுது சிட்டுக்குருவி மிகவும் வருத்தப்பட்டதா, ஐயோ, ஒரு கிளியைப் போலவாவது நான் இருந்திருக்கலாம் அல்லவா, நன்றாக பேசியிருப்பேன், எல்லாரும் என்னை திரும்பி பார்த்திருப்பார்கள் என்று சொல்லி மிகவும் வேதனையோடு இருந்ததாம். அப்பொழுது அந்த காட்டில் ஒரு பெரிய மழை பெய்தது. எல்லா பறவைகளும் எங்கே ஒதுங்குவதற்கு என்று இடம் தேடி கொண்டிருக்கையில் இந்த சிட்டுக்குருவி மட்டும் மரத்தில் ஒரு சின்ன பொந்து இருந்தது, அதன் உள்ளே போய் மறைந்து கொண்டது. மழை தீர்ந்த பின்பு எது வெளியே வந்தது. அப்பொழுது கழுகு அதை பார்த்து சொன்னதாம், பாத்தியா, நீ உருவத்தில் சிறியவள், ஆனால் நீ உள்ளே போய் ஒளித்து கொண்டாய். மழையிலே நீ நனையவில்லை, நாங்கள்லாம் பாரு மழையிலே நனைந்து கஷ்டப்படுகிறோம் என்று சொன்னதாம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம் இந்த கதையிலிருந்து என்ன தெரிந்து கொண்டோம்? ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கிறார். ஒவ்வொரு பறவைகளையும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக படைத்திருக்கிறார். ஒவ்வொரு விலங்குகளையும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக படைத்திருக்கிறார். நம்மையும் அப்படிதான் படைத்திருக்கிறார். நாம் அவருடைய சித்தம் செய்வதற்காக, அவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்காக, அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நம்மை படைத்திருக்கிறார். நம்மிலே ஒரு நோக்கம் இருக்கிறது. அவருடைய கிருபையினால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? அதை செய்ய முடியும் என்பதை புரிந்து கொண்டு தேவ கிருபை அவரிடத்தில் நாம் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ கற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவை, இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னம் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். எங்கள் ஒவ்வொருவருடைய தேவையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.